கோவை அருகே நேற்று காணாமல் போன 6 வயது சிறுமி இன்று கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை பன்னிமடை அருகே உள்ள திப்பனூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் வனிதா தம்பதியினர் மக்கள பணியாளர்களாக உள்ளனர். இவர்களுக்கு 6 மற்றும் 3.5 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இதில் 6 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று தனது சகோதரியுடன் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமானார். இதையடுத்து சிறுமியை உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் விடிய விடிய தேடினர். ஆனால் சிறுமி கிடைக்காததால் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பாப்பா அழுதுட்டு வந்தது. அக்காவை காணும்னு பாட்டி இப்படி அனுப்பிச்சு போன புள்ளியே காணும் தேடி பாது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் தேடி கிடக்குது. பாப்பா வெறும் பெட் பாருதான் கிடச்சிச்சாங்க. செத்து பிறகுதான் கொண்டு வந்து போட்டு. இதனிடையே மாயமான சிறுமி இன்று அதிகாலை வீட்டின் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் சிறுமியின் உடலில் இரத்த காயம் இருப்பதால் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடைக்கு போயிருக்காங்க 2 பேர் அக்கா தங்கச்சிங்க 2 பிள்ளைங்க. போயிட்டு வரும்போது பெரிய பிள்ளைய மட்டும் காணுங்க. ஒரு 5:30 மணி ஆகும்போது பெரிய பிள்ளையை காணும். சின்ன பிள்ளை மட்டும் வந்து சொல்லியிருக்கு, அக்கா அந்த சைடு போச்சு, யார் கேட்டாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் போய் தேடும்போது ஆளை காணுங்க. அப்புறம் விடியற வரைக்கும் தேடணும். அது பார்த்திங்கன்னா கையை கட்டி காலை கட்டி அந்த மாதிரி இதாக இருக்குது. என்ன இதெல்லாம் தெரியலைங்க.